வேண்டாம். பஸ்ல போகலாமா? வேண்டாம் வேண்டாம். மாட்டு வண்டியில் போகலாமா? மாட்டு வண்டியா? வேண்டாம் வேண்டாம். அப்போ ட்ரெயின்ல போகலாமா? போகலாம். எல்லாம் ஏறுமா ட்ரெயின்ல?
நீயா எனக்கு புத்தி சொல்கிறாய்?
வானத்தின் மீதும் எங்களை பாருங்கள், கடலிலே என்றும் எங்களை பாருங்கள். வானத்தின் மீதும் எங்களை பாருங்கள், கடலிலே என்றும் எங்களை பாருங்கள். மயில்தோகையிலே எங்களை பாருங்கள், சிவன் கழுத்திலுமே எங்களை பாருங்கள். வானத்தின் மீதும் எங்களை பாருங்கள், கடலிலே என்றும் எங்களை பாருங்கள். மயில்தோகையிலே எங்களை பாருங்கள், சிவன் கழுத்திலுமே எங்களை பாருங்கள். நாங்கள் தான் நீல நிறம். சிவப்பு நிறங்களே எங்கே போகிறீர்கள்? நாங்கள் பப்ளி என்ற பட்டாம்பூச்சியின் இறக்கையில் இடம் பெற போகிறோம். நாங்களும் வரலாமா? ஓ, வாருங்கள். மரமிலும் செடியிலும் கொடியிலும் புல்லிலும் இலையிலும் காயிலும் எங்களை காணலாம். மரமிலும் செடியிலும் கொடியிலும் புல்லிலும் இலையிலும் காயிலும் எங்களை காணலாம். ஓ என்ற சொல்லிலும் சிக்னலில் காணலாம், கிளியிலும் காணலாம், வயலிலும் காணலாம். மரமிலும் செடியிலும் கொடியிலும் புல்லிலும் இலையிலும் காயிலும் எங்களை காணலாம். ஓ என்ற சொல்லிலும் சிக்னலில் காணலாம், கிளியிலும் காணலாம், வயலிலும் காணலாம். எல்லோருக்கும் பிடித்த பச்சை நிறம் நாங்கள் தான். சிவப்பு நீல நிறங்களே சேர்ந்து எங்கே போகிறீர்கள்? நாங்கள் பப்ளி என்ற பட்டாம்பூச்சியின் இறக்கையில் இடம் பெற போகிறோம். நாங்களும் வரலாமா? ஓ, வாருங்களே. அழகான வாழை பழத்தின் நிறம் நாங்கள். உலகிற்கு ஒளி தரும் சூரியனின் நிறம் நாங்கள். அழகான வாழை பழத்தின் நிறம் நாங்கள். சூரியகாந்தி சாமந்தி பூக்களின் நிறம் நாங்கள். பெண்களின் முகத்திலே ஒளி தரும் நிறம் நாங்கள். உலகிற்கு ஒளி தரும் சூரியனின் நிறம் நாங்கள். அழகான வாழை பழத்தின் நிறம் நாங்கள். சூரியகாந்தி சாமந்தி பூக்களின் நிறம் நாங்கள். பெண்களின் முகத்திலே ஒளி தரும் நிறம் நாங்கள். மங்களகரமான நிறம் நாங்கள் மஞ்சள். சிவப்பு நீலம் பச்சை நிறங்களே எல்லோரும் சேர்ந்து போவது எங்கே? நாங்கள் பப்ளி என்ற பட்டாம்பூச்சியின் இறக்கையில் இடம் பெற போகிறோம். நாங்களும் வரலாமா? ஓ, வாருங்கள். நிறம் நாங்கள், காக்கைகளின் நிறம் நாங்கள், கூந்தலின் நிறம் நாங்கள், ஆசிரியர் எழுதும் கரும்பலகையின் நிறம் நாங்கள், இரவுக்கும் நிறம் நாங்களே. காக்கைகளின் நிறம் நாங்கள், கூந்தலின் நிறம் நாங்கள், ஆசிரியர் எழுதும் கரும்பலகையின் நிறம் நாங்கள், இரவுக்கும் நிறம் நாங்களே. எங்களை தெரியாதவர் யாரும் இல்லையே. நாங்கள் தான் கருப்பு நிறம். சிவப்பு நீலம் பச்சை மஞ்சள் நிறங்களே கூட்டமாய் எங்கே போகிறீர்கள்?
பப்ளி என்ற பட்டாம்பூச்சியின் இறக்கையில் இடம்பெற போகிறோம். நாங்களும் வரலாமா? ஓ, வாருங்களே. பப்ளி என்ற பட்டாம்பூச்சியின் இறக்கையில் இடம்பெற போகிறோம். நாங்களும் வரலாமா? ஓ, வாருங்களே. எல்லா வண்ணங்களும் பப்ளி என்ற பட்டாம்பூச்சியின் இறக்கையில் இடம் பெற்றது. பப்ளி என்ற வண்ணத்து பூச்சி பறக்குது பார், பறக்குது பார், சட்டை விரித்து ஆடுது பார், ஆடுது பார். பப்ளி என்ற வண்ணத்து பூச்சி பறக்குது பார், பறக்குது பார், சட்டை விரித்து ஆடுது பார், ஆடுது பார். சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், கருப்பு, வெள்ளை வண்ணங்களுடனே பட்டாம்பூச்சி பறக்குதே. பாருங்கள், 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 பாருங்கள். பப்ளி என்ற வண்ணத்து பூச்சி பறக்குது பார், பறக்குது பார், அழகழகான சட்டை விரித்து ஆடுது பார், ஆடுது பார். பப்ளி என்ற வண்ணத்து பூச்சி பறக்குது பார், பறக்குது பார், அழகழகான சட்டை விரித்து ஆடுது பார், ஆடுது பார், ஆடுது பார். See
எல்லாம் அழைத்து போய் நன்றாக கற்றுக் கொடுத்தார். அவர் உடல்நலப்பு இல்லை என்றால் நான் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். மாற்று மருந்தின் டீச்சர்களின் உதவி, வீட்டில் அதன் பயிற்சி இவற்றின் மூலம் அவளை நார்மல் ஸ்கூல் அனுப்ப முடிந்தது. இப்பொழுது அவள் போகும் மிடில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எச்சமிலிருந்து கிளாஸ் டீச்சர் மாணவர்கள் வரை எல்லோரும் அவளை புரிந்து கொண்டு அவளுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறார். இப்பொழுது அவள் குழந்தை பருவத்திலிருந்து மாறிவிட்டார். அவளுடைய பிற்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏதாவது கைவேலை கற்றுக் கொடுக்க வேண்டும். 3-4 வேலைகள் அவளை செய்ய வைத்து பார்த்து அவளுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவள் தன் தேவைகளுக்கு தானே சம்பாதிக்கும் திறமையை பெற வேண்டும். கற்றுக்கொள்வாள், கொடுத்து விடலாம் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையுடன் விளைவிக்கிறார். I am Aarti, 5 years old. When I was asked to express my feelings about Aarti, at first I was little apprehensive because I had the feeling that no one else cares for the other's feelings. But I felt there was a necessity to share with other mothers the pain that I am going through. When I learned after a month of her birth that my daughter was handicapped, there was a stillness that is inexpressible in me. There is still that pain. When I meet parents discussing their children's achievements, I am at a loss. I very well know that my daughter's achievements will not be as good as theirs and that her level is always different. I know very well that her development will not be like that of my 8-year son also. Hence, I also fear the final phase of her development for which there is no answer. There are times when she finds it hard to express her feelings and ends up screaming. Then I am unable to bear and not able to help her. I wish if only I could explain to her how sorry I feel for her. I am fortunate to have the guidance of the mothers of the older Down's children. It's really very nice to share each other's feelings and experiences. But still, there is that thing in me which whether I am giving her the best or not. A fear of the unknown fills me still. I feel she's a purpose for me. I want to break those hard and harsh rules which one has only for normal children. I want to make Aarti an achiever in some field or the other. See that she excels in something in life. I need the strength of all the friends and well-wishers. I hope God gives me the strength to serve Him in the best way, and I feel the way He wanted me to serve is through Aarti. Thank you. அவனுக்கு எதிர்பார்த்த காய்கள் அந்த காய் குறையும் அந்த குழந்தை குறைகிறது என்று தெரிய நேரும் பொழுது எப்படிப்பட்ட பேரதிர்ச்சி இன்றைய நிலை எனக்கும் ஏற்பட்டது. என் கணவர் ஆராய்ச்சியாளர் ஆனதால் பிரச்சனையின் தீவிரம் அறிந்தவர். இருந்தும் எங்களுக்கு என்று வரும் பொழுது புரியாத மனநிலை இருந்தது. எல்லோரும் விரும்பும் குழந்தையாகவே சரண்யா வளர்ந்தார். அவளுடைய பெரிய குறை பிடிவாதம் கொண்டார். அப்படி பிடிவாதம் பிடிக்கும் பொழுது அவளை தன்மைப்படுத்துவது என்பது இயலாத காரியம். அச்சமயங்களில் நான் பொறுமையை இழக்க நேரிடுகிறது. 10வது மாதத்திலிருந்து மாத்திரையில் வந்து பயிற்சி அளிப்பதாலும் வீட்டில் பயிற்சி கொடுத்ததாலும் அவள் இந்த நிலையை எட்ட முடிந்தது. என் 2வது மகன் பிறந்த பொழுது அவனை அவள் வரவேற்ற விதமே என்னை கதிகலங்க வைத்தது. குழந்தையை தனது போட்டியாகவே நினைத்து ஆக்கிரம் கொண்டார். பிரச்சனையை சமாளித்து இருவரையும் மகள் போலவே இருக்கிறது. அவள் 5 முதல் 4 ஸ்கூலுக்கு சென்று நிரம்ப பேச்சாற்றல் பெற்றார். அவளது நிலை கொள்ளாமல் அங்கு படிக்கும் குழந்தைகளை பாதித்ததால் திரும்பவும் மாற்றங்கள் வரும் நிலை ஏற்பட்டது. எதிர்காலத்தில் நம் குழந்தைக்கும் ஓரளவிற்கு சமூகத்தின் அங்கீகாரம் கிட்டும் என்ற உறுதியோடு இருக்கிறோம். மாற்று மந்திரத்து வந்து அங்குள்ள குழந்தைகளின் தாய்மார்களை சந்தித்து அவர்கள் குழந்தைகளை பற்றி கேட்டறிந்து நம் மனோநிலையை அங்குள்ள பள்ளி ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் எதிர்காலத்தை பற்றிய தைரியமும் தன்னம்பிக்கையும் வருகிறது. Who gave me no hope. When Ramesh was born, true, he was handicapped, but he was my son.
when Ramesh was born. I never knew that such children existed. The usual question hit me hard. Why me? From Coimbatore, we came to Madras searching for answers for our confused life. We walked into Mrs. Rekha's house and she saw Ramesh as the most beautiful creation. It was God's gift to us. Why did we want to deny it? I wept. I broke down that day. So did my husband. We were a single couple with 2 sons to raise. We just wanted to do our duty. Then why all these problems? And then she said something to us that day that made us realize that we were no ordinary couple. We were the chosen ones. Why? Because we were stronger than others and he was giving us a meaning to our lives. Service to others. That day was the turning point in my life. I was no longer Lakshmi, I was Ramesh's mother, and I had to help him to reach his maximum potential as the other Down children who came to our center. I trained in the center, and from that day, I never looked back. My life is not only dedicated to my son, but it has a purpose. I wish to help all those mothers who have handicapped kids and who come to the center as I did. I am now old enough to face the world. My son is in regular school and very happy. He is progressing slowly, but every day there is improvement. Each day holds better prospects. I am at peace with myself. To other mothers, I have to say, rise out of your depression. You weep and you weep alone. Laugh. The world laughs with you. Share your grief with us. We assure you, we will remove the burden off your shoulders. Come join us in our endeavor to help all the Downs in the center. Thank you. Even as I say these words, I'm sure there is something stirring inside my mother's heart. The word Amma has a mesmeric value that no other word can match. How much more this word means when it is said by a handicapped child. It takes years to make the child say Amma, but the minute the child says that, one forgets all the pain and the suffering one has undergone. All the mothers have born beautiful babies, yet in each mother's voice you can sense pain. Whenever we mothers meet, we tend to compare notes, and each one feels she hurts the most. Suffering is not a competition. None of us can feel the pain, but we can try. When a child is born, it looks at us with love. It seems to say, love me as I am. I need your love. Accept me as I am. A child is solely dependent on the mother, who might be suffering from fear, guilt, or disappointment. But first this child needs us. There have been so many couples who come to us refusing to accept this child. But the minute we put the child in their arms, there is a bonding, and all the imperfections are forgotten. I am also one such mother. I found it impossible to look at Babli, who had a horrible twitch on the side of her face. She was both visually and mentally handicapped. Fear and disappointment filled my system. I too was frightened. I wept because I couldn't make her perfect. Parents feel I am strong and I can handle any situation. How can I be different from you? We share the same story. But in my case, I found Babli a very big challenge. She seemed to say, so I am imperfect, so what? Accept me as I am. I have given your life a meaning. Thank me. Whenever I felt upset, Babli would be laughing and hugging me. Such a comfort. And I often wondered how the cause of my pain could also be the healer. That is God's miracle. Babli is a miracle, as you can all see for yourself. She makes us appreciate what we have. Like Babli, all these children are blossoming. We have a set of mothers who have made life so easy. We share our pain, we cry together, we curse, but we are happy. I firmly believe that the attitude of the parents of the handicapped children affect the level of development of the child. If you are positive and strong, it passes on to the child. Of one thing I am convinced, we are not alone in our pain. God suffers with us. Just as a child is in need of a mother's love, a mother needs your strength, your support.
மகேந்திர மாமன்னா, இருவருமே மிகவும் நன்றாக ஆடுகிறீர்கள் என்று கூறிவிட்டீர்கள். ஆனால் இருவரும் யார் திறமையானவர்? அதை தாங்கள் தான் கூற வேண்டும். என்னால் நிச்சயம் செய்ய முடியவில்லையே. என்னால் நிச்சயம் செய்ய முடியவில்லையே. நாளை இருவருக்குள் போட்டி வைத்து கொழும்பிலிருந்து விட்டோம். மதுரை வர நாளை இருவருக்குள் ஒரு போட்டி வைத்து பூலோகத்திலிருந்து விக்ரமாதித்தனை என்று வரவழைப்போம். அவரே முடிவு சொல்லட்டும். சரி, அதுதான் சரி. ஆஹா, நல்ல யோசனை. இருவருக்குள் சம்மதம் தானே? ஆஹா, நல்ல யோசனை. இருவருக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கு பூர்ண சம்மதம். மறுநாள் அழகுக்கு அரசியான ஊர்வசியும் லாபத்திற்கு ராணியான ரம்பையும் போட்டிக்கு தயாராகிவிட்டனர். ஆஹா, பிரமாதம். இருவரின் நாட்டிலும் பிரமாதம். வாருங்கள் விக்ரமாதித்தரே, அமருங்கள். மகேந்திர மாமன்னா, போட்டியை ஆரம்பிக்கலாமே. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, பெண்ணும் போதேயும் கொண்டாடுதே. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, பெண்ணும் போதேயும் கொண்டாடுதே. கண்ணீர் தேடடி கைகள் பிடித்தார், காதலில் நின்று கொஞ்சிய அழைத்தார். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, பெண்ணும் போதேயும் கொண்டாடுதே.
அணை கட்டலாம் அன்பின் பாதையில் அணையிடலாமோ வேதமையாலே பாதை போலே காதலை வென்றிட கனவு காணாதே சாதுரியம் பேசாதேடி என் தலைமைக்கு பதில் சொல்லடி சாதுரியம் பேசாதேடி என் தலைமைக்கு பதில் சொல்லடி நடுவிலே வந்து நில்லடி நடையிலே சொல்லடி நடுவிலே வந்து நில்லடி நடையிலே சொல்லடி ஆனமையில் எங்கள் முன்னே என்ன